காரைக்காலில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் இரத்த சுத்திகரிப்பு பிரிவு 6 படுக்கைகளுடன் ஏற்கனவே இயங்கி வந்த நிலையில் கூடுதலாக 4 படுக்கை வசதிகள் அமைத்து ஒரே நேரத்தில் 10 நபர்களுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கான மையத்தை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நோயாளிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கூடுதல் படுக்கை வசதிகளுடன் ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் இரத்த சுத்திகரிப்பு மையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நிர்வாக பொறியாளர் சிதம்பரநாதன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் பார்த்திபன், விஜயன், தேர்தல் சிறப்பு அதிகாரி பாலு என்கிற பக்ரிசாமி மற்றும் மருத்துவர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இதுகுறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இதுபோன்ற நோய்கள் வராமல் தடுக்க உடற்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்குமாறும் அங்கு கூடியிருந்த அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மேலும் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக இன்று நிறுவப்பட்டுள்ள இந்த மையத்தை நன்கு பராமரிக்குமாறும் ஆட்சியர் அதிகாரிகள் மத்தியில் கேட்டுக் கொண்டார்.